எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். வாசிக்க கேட்டதான வசன பாகமானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் காணப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு அந்த ஜனங்களுக்குள் மறுபடியும் நம்பிக்கை கொடுக்கக்கூடியதான ஒரு காரியத்தையே வாசிக்க கேட்டோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது யூத ஜனங்கள், எந்த விதமான நம்பிக்கையுமே அவர்களிடத்திலே கிடையாது. இவர்கள் எந்த காலகட்டத்திலே காணப்படுகிறார்கள் என்றால், சாலமோன் ராஜாவுக்கு பிறகு அந்த தேசமானது இரண்டாக பிரிகிறது, வட ராஜ்யம், தென் ராஜ்யம் என்று. தெற்கு ராஜ்யம் வெறும் 2 கோத்திரத்தை மட்டுமே உடையது. யூதா, பெஞ்சமினிடதான கோத்திரம், அது போக லேவியர். வட ராஜ்யம் மற்ற 10 கோத்திரங்கள். அப்படி இரண்டாக பிரிந்த பிறகு அந்த ஆட்சிகளானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்போது சிதேக்கியா என்கிறதான 20வது ராஜாவுடைய காலத்திலே, அதாவது சாலமோனுக்கு பிறகு 20வது ராஜா யாரென்றால் இந்த சிதேக்கியா ராஜா. இந்த சிதேக்கியா யூதா தேசத்தை ஆளக்கூடியதான ராஜா. அவர் யூதா தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கும் போது பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்ன செய்கிறார்? எருசலேம் மீது படையெடுக்கிறார். அந்த எருசலேம் மீது படையெடுக்கும் போது அங்கிருக்கிற ஜனங்களை, அதாவது முதல்ல படையெடுக்கிறார், அதன் பிறகு கொஞ்சம் பேரை கொண்டு போறார், திரும்ப அடுத்தது வருகிறார், கொண்டு போகிறார். அப்படி 3 தடவையாக அந்த யூதா தேசத்திலே உள்ளதான எல்லா யூதர்களையும் அவர் என்ன செய்கிறார்? பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகிறார். கொண்டு போகிறது மட்டுமல்ல, இந்த எருசலேமானது முற்றிலுமாக அந்த நகரம் இடித்து தரைமட்டமாகிறது. அந்த எருசலேமிலே உள்ளதான தேவாலயமானது தீ வைத்து கொளுத்தப்படுகிறது. அந்த மக்களுடைய நம்பிக்கையானது கொஞ்சமும் அவர்களுக்குள்ளே இல்லை. எப்படி நாங்கள் மறுபடியும் திரும்ப வருவோம் என்றதான நம்பிக்கை அந்த ஜனங்களுக்குள்ளே கொஞ்சமும் கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்திலே அந்த யூத ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த யூத ஜனங்கள் ஏன் இவ்வளவு அதிகமாக நம்புகிறார்கள்? தாங்கள் இனி ஒருபோதும் தங்களுடைய தேசத்திற்கு வரமாட்டோம் என்று நம்புகிறார்கள் என்றால், இஸ்ரவேல் தேசத்தை, அதாவது 10 கோத்திரம் உள்ளதான வட ராஜ்யத்தை இஸ்ரவேல் தேசம் என்று சொல்வார்கள். அந்த இஸ்ரவேல் தேசத்தை ராஜாக்கள் ஆண்டு கொண்டு வந்தார்கள், யூதர்கள் தான் ஆண்டு கொண்டே வந்தார்கள். அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டு கொண்டு வந்ததான 19வது ராஜா ஓசையா என்பார்கள். அந்த ஓசையா ராஜாவினுடைய காலத்திலே யார் வருகிறார்? அசீரிய ராஜா படையெடுத்து வந்து அவர்களை கொண்டு போகிறான். அதாவது புரிந்து கொள்ள வேண்டுமையானால், 19வது ராஜாவாகிய ஓசையா இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கும் போது யூதா தேசத்திலே, அதுவும் யார் தான்? யூதர்கள் தான். யூதா தேசத்திலே 12வது ராஜாவாக இருந்தது யார்? ஆகாஸ். அதாவது 12வது ராஜாவாக யூதா தேசத்திலே இருந்த ஆகாஸினுடைய காலத்திலே இஸ்ரவேல் தேசத்திலே 19வது ராஜா வந்துவிட்டார். அந்த 19வது ராஜாவுடைய காலத்திலே அசிரியர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த இஸ்ரவேல் தேசத்தை படையெடுத்து அதில் இருந்த மொத்த ஜனங்களை கொண்டு போய் விடுகிறார்கள். இந்த யூதா தேசத்திலே 12வது ராஜா தான் யார்? ஆகாஸ் ராஜா. அந்த 12வது ராஜாவுக்கு பிறகு இன்னும் 8 தலைமுறைகள் கழிகிறது. அதிலே 20வது ராஜா தான் யாரு? சிதேக்கியா என்கிறதான ராஜா. அப்படியானால் இஸ்ரவேல் தேசம் பிடிபட்டு போன பிறகு கிட்டத்தட்ட 200 வருஷங்கள் இந்த யூதா தேசமானது ஆண்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் இந்த 200 வருஷத்திலே இஸ்ரவேல் தேசத்தார் ஒரு காலமும் என்ன செய்யவில்லை? மறுபடி தங்களுடைய சொந்த இடத்திலே வந்து சேரவே இல்லை. 2 புறங்கள்
ஒரு புறம் இஸ்ரவேல் தேசம் அது 200 வருஷத்துக்கு முன்பாகவே பிடிக்கப்பட்டு போய்விட்டது அசிரியர்களால். ஆனால் 200 வருஷத்திலே ஒரு காலமும் திரும்பி வந்ததில்லை. 200 வருஷத்திற்கு பிறகுதான் 20வது ராஜாவாகிய செதக்கியாவின் காலத்திலே பாபிலோனின் ராஜா நெபுகாத்நேச்சார் வந்து எருசலேமை பிடிக்கிறான். பிடித்து 3 தவணையாக எல்லாரையும் கொண்டு போகிறான். எருசலேமை இடித்து தரைமட்டமாக்குறான். அந்த சந்தர்ப்பத்தில்தான் தான் அந்த ஜனங்களுடைய நிலைமைகள் எப்படி இஸ்ரவேல் தேசத்தார் பிடிக்கப்பட்டு போன போது 200 வருஷமாகியும் திரும்பி வரவில்லையோ, அப்படியானால் நாமும் ஒரு காலமும் திரும்பி வர மாட்டோம். நம்முடைய தேசத்துக்கு, யூதா தேசத்துக்கு, எருசலேம் நகரத்திற்கு ஒரு காலமும் நாம் வரமாட்டோம் என்றதான ஒரு நம்பிக்கையோடு, அதான் சொல்லப்பட்டு உலர்ந்த எலும்புகள் என்று. எலும்புக்கு மேல கொஞ்சம் போல கொழுப்பு தன்மை இருக்கும். இது எப்படி இருக்கு? அந்த எலும்பு நல்லா உலர்ந்துட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மனுஷனுக்கு சில நம்பிக்கைகள் இருக்கும். நாட்கள் போக 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 அந்த நம்பிக்கை என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சமும் இல்லாதவனும் அற்று போகும். அதற்கு சாட்சியாக தான் நாங்கள் உலர்ந்த எலும்புகள் என்று. இப்போ பிரேதங்களை பார்த்தால் என்ன செய்வார்கள்? மண்ணை தோண்டி அடக்கம் பண்ணுவார்கள். கொஞ்சம் நாட்கள் ஆகும்போது என்ன உண்டாகிறது? அந்த சரீரத்திலே இருந்து புழுக்கள் உண்டாகிறது. அந்த புழுக்கள் அந்த சரீரத்தை சாப்பிடுகிறது. நாட்கள் கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த புழுக்களை மறிக்கிறது. ஆனால் அந்த புழுக்கள் மறிக்கும் போது கூட அந்த எலும்பின் மேலே சிறிதளவு என்ன கொழு கொழு என்று வளவள என்று ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்குமா. இன்னும் அநேக நாட்கள் போகும்போதுதான் என்ன ஆகிறது? அந்த எலும்பு முற்றிலுமாக காய்ந்து அதுல எந்த விதமான ஈர பசையுமே இல்லாத ஒரு தன்மை வரும். இங்கே அந்த ஒரு நிலைமையோடு தான் யூத ஜனங்கள் காணப்படுகிறார்கள். அந்த வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்ல காரணம் என்ன? அதாவது இஸ்ரவேல் தேசத்திலே அங்கே பலர் ஆண்டார்கள். ஆனால் யூதா தேசத்திலே நீங்க பார்ப்பீர்களே, ஆனால் தேவன் தாவீதுக்கு வாக்கு பண்ணினார், உன்னுடைய சந்ததி தான் என்ன செய்யும்? காலா காலந்தோறும் தலைமுறை தலைமுறையாக அந்த ராஜ பாரத்திலே அந்த பட்டத்திலே இருப்பார்கள் என்று. இங்கே என்ன நடக்கிறது? பாபிலோனுக்கு சிதேக்கியா என்கிறதான ராஜாவை பிடித்து கொண்டு போகும்போது அந்த சிதேக்கியாவுக்கு முன்பாக பாபிலோனிய ராஜா என்ன செய்கிறான் என்றால், அந்த சிதேக்கியாவின் மகன்களை கொலை செய்கிறான். சிதேக்கியாவுக்கு முன்பாகவே சிதேக்கியாவுக்கு அடுத்தபடி பட்டத்துக்கு வரக்கூடியதான இளவரசர்களை கொல்லுகிறான். கொன்று விட்டு சிதேக்கியாவுடைய கண்களை பிடுங்கி விடுகிறான். அப்போ சிதேக்கியா தன் கடைசியிலே பார்த்தது என்னவென்றால், தன்னுடைய வம்சம் முடிவுக்கு வரக்கூடியதான காரியத்தை. அப்போ ஒருவேளை வந்தாலும், திரும்பி வந்தாலும் அங்கே அரசாளுவதற்கு யாரும் இல்லை. அப்படி சொல்லுகிற விதத்திலே அந்த ஜனங்களுக்குள்ளே எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. எங்களுடைய நம்பிக்கை அற்று போயிற்று. உலர்ந்த எலும்புகள் போல இருக்கிறோம். அறுப்புண்டு போனவர்கள் போல வெட்டப்பட்டு விட்டோம். இனி ஒருபோது என்ன செய்ய முடியாது? ஒன்னிக்க முடியாது, ஒட்ட முடியாது, இணைத்து கெட்ட முடியாத வண்ணம் அறுப்புண்டு போகிறோம் என்று. ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே அநேக அவிசுவாசிகளுடைய வாழ்க்கையை பார்ப்போமே, ஆனால் உலர்ந்த எலும்புகள் போன்றிருக்காங்க. அதாவது கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை, கொஞ்சமும் விசுவாசம் இல்லை. இந்த விசுவாசிகளுக்குள், இந்த அவிசுவாசிகளுக்குள், மொத்தத்திலே ஜனங்களுக்குள் நோய்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, சில உபத்திரவங்கள் வரும்போது, சில பிரச்சனைக்குரிய காரியங்கள் வரும்போது, சோதனைக்குரிய காரியங்கள் வரும்போது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? கொஞ்சமும் நம்பிக்கை இல்லாத உலர்ந்த எலும்புகள் போல. சிலர் ரட்சிக்கப்படாத என்ன சொல்லுகிறார்? என்னுடைய பலவீனம் கொடிது, அதனால் நான் எப்படி ரட்சிக்கப்பட போகிறேன்? அது அசாத்தியமான காரியம் என்று சொல்லி தேவனால் கூடுகிற காரியங்கள் தேவனே செய்ய முடியாதவன்னு தங்களுக்கு தாங்களே தடை பண்ணுகிறார்கள்.
சில விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள்? பின்மாற்றம் அடைந்து விட்டேன், இனி எனக்கு இவ்வளவுதான் முடிஞ்சு, என் வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு, எனக்கு இனி மறுவாழ்வு கிடையாது, நான் மறுபடி ரட்சிக்கப்பட முடியாத ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை உலர்ந்த எலும்புகளுக்கு சமமா வச்சிருக்கிறார். ஆனா என்ன பொறுத்தவரை உயிரோடு இருக்கிற வரைக்கும் மறுவாழ்வு உண்டு, தேவனை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37 அதிகாரம் 1-2 வசனங்களே வாசிங்கள். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. பாருங்கள், இப்ப இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி எங்கதான் இருக்கிறாரு? பாபிலோன்ல அடிமையா தான் இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் பாபிலோன்ல அடிமையா தான் இருக்கிறார். எல்லாருமே நம்பிக்கைட்டு தான் இருக்கிறாங்க. மறுபடியும் திரும்ப நம்ம சொந்த தேசத்துக்கு போவோமா என்பது அது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு காரியமாகவே இருக்கு. இங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசியை தேவன் என்ன செய்கிறார்? ஆவிக்குள்ளாகிறார். ஆக்கி எலும்புகள் நிறைந்ததான ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் நிறுத்துகிறார். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். என்ன செய்ய சொல்லுகிறார்? அந்த எலும்புகள் நிறைந்ததான ஒரு இடத்துல சுற்றி நடக்க செய்தார். உங்களை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, பயந்துருவீங்க. பிரேத குழிகள் இருக்கிற இடம் இல்ல சுடுகாடு உள்ள இடத்துல உங்களை மாத்திரம் பக்கத்து நடந்து போய் சொல்லி பாருங்க, பயந்துரும். இங்க அதான் நடக்குது. ஆவிக்குள்ளாகி சந்தோஷமான காட்சியை காட்டல. என்ன செய்கிறார்? எலும்புகள் நிறைந்ததான ஒரு இடத்துல சுற்றிலும் அந்த எலும்பு பக்கத்திலேயே நடக்க செய்கிறார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. எப்படி? அந்த எலும்புகள் 1-2 இல்ல, அவைகள் மகா திரள். அப்படியானால் எவ்வளவு ஜனங்கள் உயிரோடு இருக்கிறாரோ அந்த அளவுக்கு இங்க திரளா எலும்பு கூடுகள் இருக்கத்தக்கதா இருந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமா இருந்தது. அவைகள் எப்படி இருந்தது? ரொம்ப உலர்ந்ததாய். பல வருஷங்களுக்கு முன்பாக யுத்தத்திலே கொலையுண்டு மரித்ததான சடலங்கள் போன்று சதைகளற்று நரம்புகளற்று தோலற்று எலும்புகள் மாத்திரம், அந்த எலும்புகளும் அதிகமாய் உலர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு நிலைமையோடு இருக்கிறது என்று. நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கையை பாருங்கள், அது அப்படிதான் உலர்ந்த ஒரு நிலைமை. காரணம் என்ன? சரியான ஒரு ஜெப ஜீவியம் கிடையாது, வேத வசனங்களை வாசிக்கக்கூடிய ஒரு தன்மை கிடையாது, தேவனோடு உறவாடுகிறதான ஒரு உறவாடுதல் கிடையாது. அப்படிப்பட்டதான மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அது எப்படிதான் உலர்ந்துதான் இருக்கு. ஒருவேளை அந்த மனுஷன் நேற்று தான் மரித்தாலும் கூட உண்மையிலே சொல்ல போனால் அவனுடைய தன்மை நிமித்தம் அது எப்படி இருக்கு? உலர்ந்து இருக்கு. அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் உலர்ந்து, கொஞ்சமும் ஈரப்பசற்று, கொஞ்சமும் தேவ நம்பிக்கை இல்லாத வண்ணம் உலர்ந்து இருக்கு. எபேசியேல் நிருபம் 5 அதிகாரம் 1-3 வரைக்கும் வசனங்களை வாசியுங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. என்ன சம்பவம் நம்முடைய வாழ்க்கையிலே? நம்முடைய எலும்புகள் உலர்ந்து நம்முடைய ஜீவியம் நம்பிக்கையற்று காணப்படுவதற்கு காரணம் என்ன? தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம் நம்மிடத்துல இல்லை. கிறிஸ்தவர்கள் என்று தைரியமாய் சொல்லுகிறோம், அபிஷேகம் பெற்றவர்கள் என்று தைரியமாய் சொல்லுகிறோம், விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம் நம்மிடத்துல இல்லை. தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு அனுபவம், தேவனை பிரியப்படுத்தாத எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் உலர்ந்துதான் இருக்கும். ஒருவேளை பணம் இருக்கலாம், பெயர் இருக்கலாம், பொருட்கள் இருக்கலாம், ஆனால் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அவனுடைய வாழ்க்கையானது உலர்ந்து பயனற்று ஏதோ வாழ்கிறேன் என்று சொல்லத்தக்கவாறு தான் காணப்படும். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பாருங்கள், அநேகருக்கு என்ன சிந்தனை தெரியுமா? தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பலியாக ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கை என்று. ஆனால் உண்மையிலேயே தெரியாது, தேவனுக்கு உங்களை படைத்து
தேவனுக்கு உங்களை காணிக்கையாக கொடுத்து ஒவ்வொரு நாளும் உங்க திருவிழா சித்தம் தான் செய்வன் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பிரதிஷ்டை பண்ணி வாழ்கிறீர்களே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான சந்தோஷம் தன் விருப்பப்படி வாழக்கூடியதான வாழ்க்கையிலே இருக்காது. ஏன் நம்முடைய வாழ்க்கை உலர்ந்திருக்கிறது? ஒவ்வொரு நாளும் தன்னை தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அனுபவம் கிடையாது. ஒருக்கா ரசிக்கப்பட்டிருப்பீங்க, ஒருக்கா அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பீங்க, அதுக்கு பிறகு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்புமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் யாருக்கு சித்தம் செய்றீங்க? உங்களுடைய சுய சித்தம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறீர்கள். அடுத்த வசனம், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சொல்லக்கூடாது. ஏன் வார்த்தைகளை, சில வார்த்தைகளை சொல்லாதன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, கீழ்த்தரமான பாவங்களை அநேகர் ரகசியமாக செய்கிறார்கள், அசுத்தமான காரியங்களை அநேகர் செய்கிறார்கள். பொருளாசையினருக்கு தப்புனதான விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் ஏதோ 1-2 தான். எல்லாரும் சாகிறது என்ன? அது வாங்கணும், இது வாங்கணும், அவங்கள போல இருக்கணும், இவங்கள போல இருக்கணும், இது வேணும், அது வேணும். ஆனா வேதம் தெளிவா சொல்கிறது, ஏன் ஆவிக்குரிய ஜீவியம், ஏன் உன்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம், ஏன் உனக்கும் தேவனுக்கும் உள்ளதான உறவு உலர்ந்து செத்த ஒரு நிலைமையில இருக்கிறது என்றால் காரணம் என்ன? இவைகளை நீ சொல்லாத நிலை. நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த பேறுகளை வரைக்கும் நீ உச்சரிக்காத. ஆனா உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, அந்தரங்க பாவமுடையவர்களா இருப்போம், ரகசிய பாவமுடையவர்களா இருப்போம், எல்லா அசுத்தமான காரியங்களில் நமக்கு பங்கு உண்டு. பொருளாசையா சொல்லவே வேண்டாம். புருஷனை இருக்க விடாம வேலையை போயிட்டுவான்னு சொல்லக்கூடிய பொம்பளைங்களும் உண்டு. காரணம் என்ன? அவங்களுக்கு பொருட்கள் மேல ஆசை, பணம் சம்பாத்தியம் பண்ணு. ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது, இப்படிப்பட்டதான சுபாவுடைய ஒரு மனுஷியாக நீ இருப்பாய், ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் உலர்ந்து போயிடும். 10-11 வசனங்களை வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நீங்க சோதித்து பார்க்கணும், கர்த்தருக்கு பிரியமான விதத்திலே நான் இருக்கிறேனா என்று. ஏன்னா அநேகருடைய வாழ்க்கை பரிதாபம். ஏன்? உலர்ந்து இருக்கிறார்கள், ஆனால் தங்களை சோதித்து பார்க்கவில்லை. எது? என் வாழ்க்கை என் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா என்பது சோதித்து பார்க்கவில்லை. எதுதான் சோதித்து பார்க்கிறோம்? அடுத்தவங்க வீட்டுல இருக்கக்கூடிய செல்வத்தை போல என் வீட்டுல செல்வம் இல்லையே, அடுத்தவங்க வீட்டுல பிள்ளைங்களை போல என் பிள்ளைங்க இல்லையே என்பதை சோதித்து பார்க்கமே தவிர தேவனுக்கு பிரியமான விதத்துல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பது சோதித்து பார்க்கமா? கிடையாது. அடுத்த வசனம், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். யாரு கடிந்து கொள்ளா? எல்லாரும் அரவணைத்து தான் இருக்கும். அந்தகார கிரியைகளை, ஆகாத கிரியைகளை, தவறான கிரியைகளை, பாவ செயல்களை என்ன செய்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, அடுத்தவங்க கண்டிக்க கூடாது. உனக்கு தெரியும் இது தப்பு, நீ அப்போ உடனே நீ ஒன்ன கண்டித்துக்கொள். அது எனக்கு சரிபடாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அதை பார்க்க கூடாது, இதை பேசக்கூடாது, இந்த ஆள்கிட்ட தொடர்பு வைக்க கூடாதுன்னு சொல்லு. நீ ஒன்ன கடிந்து கொள் என்று சொல்லுரு. எந்த விதத்திலும் உன்னை பாவம் அணுக முடியாத வண்ணம், அந்தகார கிரியைகள் அணுக முடியாத வண்ணம், அசுத்த கிரியைகள் அணுக முடியாத வண்ணம் உன்னை நீ கடிந்து கொண்டு வாழு. நீ நம்ம எப்படி இருக்கிறோம்? அதை எல்லாம் அணைத்து அரவணைத்து விடாதவர்களா இருக்கும். அப்ப நம்முடைய ஜீவி எப்படிதான் இருக்கும்? அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன் கண்ணார கண்டது போன்று உலர்ந்த ஒரு நிலைமையோடு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. இனி மறுபடியும் போங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். பாருங்கள், இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி எலும்புகள் மத்தியிலே இருக்கிறார். அந்த எலும்புகள் மத்தியில இருக்கும்போது ஆண்டவர் கேட்கிறார், இவைகள் உயிரடையுமா என்று. அப்ப இவருக்கு தெரியும் எப்படி மனுஷனால் கூடாத காரியம். காரணம் என்ன? ஒரு உயிர் உள்ளதான ஒரு மனுஷனை உருவாக்க வேண்டுமே ஆனால் முதலில் என்ன தேவையா இருக்கிறது? சரீரம் தேவை இருக்கிறது. சரீரத்தின் பிறகு அதில் உயிர் தேவை இருக்கிறது. இங்கே சரீரமும் இல்லை, உயிரும் இல்லை, எலும்புகள், அந்த எலும்புகளில் எந்த ஈரமும் இல்லை. அப்படியானாலும் மனுஷனால் இது ஒரு மனித ரூபம் எடுத்து ஜீவிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாற்ற முடியுமே என்பது முடியாத காரியம்.
அதனால தான் சொல்லுகிறார், என உமக்கு மட்டும்தான் தெரியும். காரணம் என்ன? தேவன் நினைத்தால் அந்த எலும்புகள் உயிரடைந்து ஒரு முழு மனுஷனாக மாற முடியும் என்று. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. அங்கே மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும் வசனங்களை வாசிங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனுஷனுடைய பலன் பாவ பலன், மனுஷனுடைய பலன் அக்கிரம பலன், மனுஷனுடைய பலன் மீறக்கூடிய பலன். அவனுடைய மீறுதல் செய்யக்கூடியதான சுபாவத்தை உடையவனாக இருக்கக்கூடிய அந்த மனுஷனையே தேவன் என்ன செய்கிறாராம்? உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தார்? அந்த அக்கிரமம் செய்யக்கூடிய பலனற்று, பாவம் செய்யக்கூடிய பலனற்று, அசுத்தமான கிரியையுடைய பலனற்று புது மனுஷனாக ஜீவிக்கூடிய அனுபவம். அதான் அங்க கேட்குது, உலர்ந்து இருக்கிறத இந்த எலும்புகள் இது உயிரடையுமா என்று. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது உலர்ந்துதான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? பாவம்தான் செய்யக்கூடிய பலன் இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் அப்படிப்பட்ட மனுஷனையும் உயிர்ப்பிப்பார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினேன் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்கள், கிறிஸ்துவனுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. பாருங்கள், அநேகர் அனுபவிக்கிறோமே அந்த ரட்சிப்பு என்பது இதே போன்றதான ஒரு காரியம்தான். இங்கே எசேக்கியேல் உண்மையிலே உலர்ந்த எலும்பு உள்ள இடத்திலே இல்லை, ஆவிக்குள்ளாகி அவர் காணுகிறதான ஒரு காரியம்தான். நம்முடைய வாழ்க்கை தான் அங்கே என்ன பிரதிபலிக்கக்கூடியதான ஒரு காரியமாயிருக்கிறது. உலர்ந்த எலும்புகளாய் இருக்கிறோம், நமக்குள்ளே நம்பிக்கையே இல்லை. எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர், இவைகள் உயிரடையுமா என்று. உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் உயிரடைவீர்களா என்று. அவிசுவாசிகளை பார்த்தும் பின்மாற்றக்காரர்களை பார்த்தும். இப்பொழுதுள்ள நிலைமையிலே நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே, அது உமக்கு தான் தெரியும் என்று. உண்மைதான். ஏனென்றால் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறைத்து பாவம் செய்யக்கூடியதான பலனுடையதாகிய நம்மளால் நம்மை என்ன செய்ய முடியாது? உயிர்ப்பிக்க முடியாது. 9 வசனத்தையும் வாசிக்கும் போது தெளிவாக சொல்கிறது, அது தேவனாலே உண்டானது என்றும் அவருடைய கிருபையினாலே உண்டானது என்றும் அது அவருடைய ஈவு என்று. அப்படியானால் நமக்கு என்ன வேண்டும்? எசேக்கியேலை போல உமக்கு தான் தெரியும் என்று சொல்லக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக உம்மால் கூடும், நானும் இதே போன்ற உலர்ந்த எலும்பாயிருக்கிறேன், ஆனால் என்னை ஒரு முழு சேனையாக மாற்ற முடியும் என்று விசுவாசத்தோட சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்கள். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்மில் அநேகர் உலர்ந்த எலும்புகளாயிருக்கிறோம், ஆனா எலும்புக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன? நீ எலும்பு எலும்பு எலும்புன்னு சொல்லிட்டே இருக்காத, சதை உண்டாகாது, உயிர் உண்டாகாது. நீ ஒண்ணு செய். என்ன செய்? வசனத்தை கேளுங்கள். அதான் முதல்ல சொல்லிட்டேன், அது வெறும் எலும்பு இல்லை, நம்ம தான். நம்முடைய ஜீவியம் தான் எப்படி இருக்கு? எலும்பு போல இருக்கு, அனுபவமற்று இருக்கு, நம்பிக்கையற்று இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்ல, எல்லாம் நான் சும்மா செய்ய மாட்டேன், நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அது என்னவா? வசனத்தை கேளுங்கள். அது என்னவா? வசனத்தை கேளுங்கள். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் முதல் பாகம் வாசிங்க.
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். போதும். தேவனுடைய வசனத்துல என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. திரும்பவும் சொல்லுகிறேன், தேவனுடைய வசனத்துல ஜீவன் இருக்கு, அதுல வல்லமை இருக்கு. உலர்ந்த எலும்புக்கு தான் என்ன வல்லமை கொடுக்க இருக்கான்? அந்த எலும்புக்கு மேல நரம்புகள் உருவாக செய்து, அந்த நரம்புகளுக்கு மேல சதைகளை உருவாக செய்து, அந்த சதைகளுக்கு மேல தோலை உருவாக செய்து, அவைகளுக்குள்ள ஆவியை கொடுக்கக்கூடிய வல்லமை வசனத்துக்கு இருக்கு. வேதம் தெளிவா சொல்லுறது. அந்த வசனம் அதான் திரும்ப திரும்ப சொல்றது. நீங்க வந்துட்டு வெறுமையாய் போகாதுங்க. கேட்கறது கதை புக்குல உள்ளதான வார்த்தைகள் இல்ல, தேவனுடைய வார்த்தை என்பது. என்றால் அந்த வார்த்தை ஜீவனோடு இருக்கிறதாம், அவைகள் வல்லமை உடையதா இருக்கிறதாம். யோவான் 6:63 வாசிங்க. அதுவும் அதே காரியத்தான் சொல்லுறது. தேவனுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எப்படி நான் சொல்லுகிறதாகிய இந்த வசனங்கள் எப்படி இருக்கிறதாம்? அது ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கு. நம்மளால விசுவாசிக்க முடிகிறதா? எழுதப்பட்டதான எழுத்துக்களை உடையதாகி இந்த வசனங்கள் எப்படிப்பட்ட வல்லமை உடையதா இருக்கிறதாம்? ஜீவன் உள்ளதா இருக்கும். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? மண்ணோடு என் ஆத்மா ஒட்டிக்கொண்டிருக்கு, உன் வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியோ என்று. 119:50 வசனத்தை பார்த்தீங்கன்னா, உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று. அப்படின்னா அந்த வசனம் உயிர் பெற செய்தது என்று. வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ எலும்பு எலும்பு என்று சொல்லிக் கொண்டிருக்காத, அந்த எலும்பாகிய நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும், வசனத்தை கவனமாய் கேளு. அப்ப நாம் வேத வசனத்தை கேட்கிறவர்களாகவும் கை கொள்ளுகிறவர்களாகவும் இருக்கிறோமா என்று நம்மளை சோதித்து பார்க்க வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37:5-8 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. பாருங்க, மனுஷனால ஒண்ணு சேர்க்க முடியாது. காரணம் என்ன? ஒரு எலும்பு இங்க இருக்கு, ஒரு எலும்பு எங்கேயாவது கிடக்கும். எலும்பு கூட்ட நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 எலும்புகள் ஜாயின் பண்ணதான் சேர்ந்ததுதான் ஒரு மனுஷனுடைய சரீரம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப 150 வாக்குல கிடக்கும். இங்க அந்த வசனங்களை கேட்கும் போது அந்த வார்த்தை ஜீவனும் ஆவியாயும் வல்லமையுமாய் இருக்கிறதுனால அந்த தேவனுடைய ஆவி என்ன செய்து எல்லாவற்றையும் ஒண்ணு சேர்க்குது. எலும்பெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு நான் பார்த்து கொண்டிருக்கையில் நான் பார்த்துட்டே இருக்கேன். இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. எப்படி எலும்பெல்லாம் ஒண்ணு சேருது? அது சாதாரண காரியம் கிடையாது. அடுத்த நரம்பு உண்டாகுது, அடுத்தது பார்த்தா சதை உண்டாகுது. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. எப்படி? இப்ப என்ன? மேல தோல் உண்டாயிற்று. அப்ப பிரேதம் போல இருக்கிறோம், ஆனா என்ன இல்ல? ஆவி இல்லை. அநேகருடைய வாழ்க்கையை பாருங்க, ஒரு நடப்பினம் போல, ஒரு ஜடம் போலதான் இருக்கிறோம். அங்க ஆவி இல்லை, தேவனுடைய பலன் இல்லை, தேவனுடைய ஜீவன் இல்லை. செத்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்த வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊதி என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். பாருங்கள், இங்கே ஜடம் இருக்கிறது, அதற்குள்ளே ஆவி இல்லை. என்ன உண்டாரு? தீர்க்க தரிசனம் உரையென்று ஆவி அங்கே உட்புறுகிறது. அவள் என்ன செய்கிறார்கள்? எழும்பி நிற்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையை பாருங்க, நம்பிக்கையற்று விசுவாசமே அற்று எனக்கு மறுவாழ்வு உண்டா,
எனக்கு மறுபடியும் ஒரு ரட்சிப்பின் அனுபவம் உண்டா, எனக்கு மறுபடியும் ஒரு பரிசுத்த ஜீவி வாழ்க்கை உண்டா, நான் செய்தான அநியாயங்களுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பு கிடைக்குமா என்று இருக்கிறோம். செய்ய வேண்டியது ரெண்டே காரியம். ஒன்று, வேத வசனத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகள் அவைகள் ஜீவனோடு இருக்கிறது. அடுத்தது என்ன, அந்த வசனங்களுக்கு செவி கொடுத்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் தேவ ஆவின் அபிஷேகத்திற்காக காத்திருக்க வேண்டும். தேவன் நிச்சயமாக அதை நமக்குள்ளே அதை அனுப்பக்கூடியவராகவே தான் இருக்கிறார். மனுஷனை உருவாக்கும் போது அவனுடைய நாசிக்குள் தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ சுவாசமானான் என்று ஆதியாகமம் 2:7 சொல்லப்பட்டிருக்கு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேவனுடைய ஆவியானவரை அநேகர் பெற்றுக்கொள்ளவில்லை, அநேகர் பெற்றுக்கொண்டும் அவிசுவாசத்தினால இழந்திருக்கிறார்கள். அதனாலே வாழ்க்கை இப்படி இருக்கு, ஒரு ஜடம் போல் இருக்கு. 2 கொரிந்தியர் 3:17 வாசியுங்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அது வரைக்கும் உலர்ந்து இருந்தவைகள் சரீரமாகிறது. சரீரத்திற்குள் ஆவி புகும்போது என்ன உண்டாகிறது, கால் ஊன்றி நின்றார்கள் என்று சொல்லப்படும். எத்தனை பேர் விசுவாசிகளும் சரி, தேவ ஊழியக்காரர்களும் சரி, நம்ம எத்தனை பேர் கால் ஊன்றி தேவனுக்கு சாட்சிகளாக ஒரு சேனை போல ஜீவிக்க முடிகிறது? இல்லை. காரணம் என்ன, அந்த தேவ ஆவியானுடைய நிறைவு நமக்குள்ளே இல்லை. இங்கே உலர்ந்து கிடக்கிறார்கள், சிதறப்பட்டு கிடக்கிறார்கள், ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள், சதையாக உருவாகிறது, மாம்ச பிண்டமாக உருவான பிறகு ஆவி அவைகளுக்குள் இல்லை, படுத்திருக்கிறது. ஆவி அவைகளுக்குள் பிரவேசித்த பிறகு கால் ஊன்றி நிற்கிறார்கள். அப்ப நாம் எப்படிப்பட்டவர்களாய் கிறிஸ்துவுக்கு சேனைகளாக ஜீவிக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு சபையாரும் தேவனுக்கு சேனைகளாக இருக்க வேண்டும். எதற்காக நம்மளை விடுவிக்கிறார், எதற்காக நம்மளை மீட்கிறார், எதற்காக கழுவி சுத்திகரித்து அபிஷேகிக்கிறார் என்றால் ஒரே ஒரு காரணம், நீங்கள் படுத்து தூங்கி எனக்கு பரலோகம் உண்டு என்று கனவு காண்பதற்காக அல்ல, 4 பேருக்கு தேவனை குறித்து சாட்சி சொல்வதற்காக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 18, 19, 20 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். பாருங்கள், கிறிஸ்தவ ஜீவியம் என்பது உபதேசத்தை உடைய ஒரு ஜீவியம். கிறிஸ்து இயேசு என்று சொல்லுகிறதே ஒரு உபதேசம். ஆனால் கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொல்லுவதே ஒரு உபதேசம் நிறைந்த ஒரு ஜீவியம். இயேசு என்றால் அர்த்தம் என்ன? அதே ஒரு உபதேசம். என்ன உபதேசம்? பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இயேசு என்கிறதே ஒரு உபதேசம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன், நம்முடைய தேவன், நாம் வணங்குகிற தேவனுடைய கட்டளை என்ன? எல்லாரும் உபதேசிக்க வேண்டுமாம். எதை உபதேசிக்க வேண்டுமாம்? முதலிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய கட்டளை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருந்து, அதன் பிறகு ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு கடமை இருக்கு. என்ன? அந்த கற்பனைகளை, அந்த கட்டளைகளை மற்ற ஜனங்களுக்கு அறிவித்து எல்லாரையும் சீஷராக்க வேண்டும் என்று. மகா பெரிய சேனையாக எழும்பி நின்றது என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எத்தனை பேர் காலூன்றி நிற்கிறோம்? இல்ல. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? படுத்துக்கிட்டதாக, உலர்ந்ததாகவே இருக்கு. கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். எப்பவுமே நான் எலும்புதான், எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் அறுப்புண்டு போனேன் என்று சொல்லுவீர்களே, ஆனால் உங்களுக்கு ஐயோ. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்கிறது, எலும்பு எலும்பு என்று சொல்லாதே, நீ என்ன செய்? வேத வசனத்துக்கு செவிகொடு என்று சொல்லியிருக்கு. கேட்ட சுவிசேஷ செவி கொடுத்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவது உங்கள் மேல் விழுந்த கடமை, கட்டாயம். அதன் பிறகு என்ன?
அபிஷேகத்திற்காக ஜெபம் பண்ணிதான் ஆக வேண்டும் என்ற தேவன் தெளிவாக சொல்கிறார். ஒரு மனுஷன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காமல் இருப்பானே ஆனால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல போக முடியாது, தேவனுடைய வார்த்தை. அதனால ஒவ்வொரு விசுவாசியும், ரட்சிக்கப்பட்டவர்களும் ஆவியின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். மகாபெரிய சேனையாக காலூன்றி நின்று தேவனுக்கு சாட்சியாக ஜீவிக்க வேண்டும்.